உலகின் முதல் பெண் பிரதமரான காலஞ்சென்ற ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் 99வது ஜனன தினம் கொழும்பில் அனுஷ்டிக்கப்பட்டது. முன்னாள் பிரதமர் SWRD பண்டாரநாயக்க கொலை செய்யப்பட்டதன் பின்னர் நிலவிய அரசியல் ஸ்திரத்தன்மையற்ற சூழலில் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க முதல் பெண் பிரதமராக அரசியலில் பிரவேசித்தார். தேசியத்தை மையமாக கொண்ட தேசிய பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கு அவர் முயற்சி செய்தார். நீண்ட கால அரசியல் பயணத்திற்கு தலைமை தாங்கிய ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க 3 முறை பிரதமராக செயற்பட்டார். அவர் பிரதமராக பதவி வகித்துக் கொண்டிருந்த போதே காலமானார். ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கவின் 99வது ஜனன தினத்தை முன்னிட்டு SWRD பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் நிகழ்வு ஒன்று நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக பிரதி அமைச்சர் சுதர்ஷினி பெர்னாண்டோ புல்லே பங்கேற்றார். සිරිමාව බණ්ඩාරනායක මැතිනිය ගැන මම හිතන්නේ කියන්න විශාල அவர் வழங்கிய தலைமைத்துவம் காலத்தின் தேவையாகவே நான் கருதுகின்றேன். பெண்களுக்கு அபிமானத்தையும் நட்பெயரையும் பெற்றுக் கொடுத்த தலைவராவார். இலங்கை தொடர்பில் உலகில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்படும் அளவிற்கு அவர் செயற்பட்டார்.